12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.7 ஆறாம் கணக்கு பார்க்கலாம். w of x, y, z equal to log of 5 பெருக்கல் x cube y பவர் 4 plus 7 y ஸ்கொயர் x z பவர் 4 minus 75 y cube z பவர் 4 by x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் எனில் x dou v by dou x plus y dou v by dou w by dou y plus z dou w by dou z ஐ காண்க என கேட்கப்பட்டுள்ளது. அதனுடைய மதிப்பு என்ன நம்ம தான் கணக்கிடணும். இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்புல நம்ம சமபடித்தான சார்பா நேரடியாக கணக்கிட முடியாது. அதை கணக்கிடுவதற்காக w of x, y, z equal to log of 5x cube y பவர் 4 plus 7 y இன் அடுக்கு 2x z பவர் 4 minus 75 y cube z பவர் 4 by பகுதி மதிப்பானது x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் என்ற மடக்கை சார்பை நாம் அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது மடக்கையில் அடிமானம் எப்போவுமே ஈ தான் இருக்கும். இதை அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது அடிமானம் ஈயை அப்படியே எழுதிட்டு மதிப்பு டபிள்யூவை அடுக்கில் எழுதிட்டு மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன வலதுபுறம் 5x cube y பவர் 4 plus 7 y ஸ்கொயர் x z பவர் 4 minus 75 y cube z பவர் 4 by பகுதி மதிப்பானது x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் என அமையும். இந்த e பவர் w என்பதை நம்ம என்னன்னு எடுக்கலாம்னா f of x, y 3 மாறிகள் அமைந்துள்ளதுனால e பவர் w equal to f of x, y, zன்னு நம்ம இதை எடுக்கலாம். இனி சார்பை f of x, y, zல lambda x, lambda y, lambda zன்னு பிரதியிடும் பொழுது lambda x, lambda y, lambda z எனும் பொழுது எது lambda f என்ற சார்பு 5x cube xக்கு பதிலாக ஒரு lambda x whole cube y இன் மதிப்பு lambda y whole பவர் 4 plus 7 lambda y ஒரு whole square xற்கு பதிலாக lambda x z இன் மதிப்பானது lambda z பவர் 4 minus 75 lambda y இன் அடுக்கு 3 lambda z whole பவர் 4 by xக்கு பதிலாக lambda x whole square plus y இன் மதிப்பாக lambda y whole square என அமைகிறது. இதை சுருக்கலாம். 5 3 முறை பெருக்கும் பொழுது lambda cube x cube ஒரு lambda பவர் 4 y பவர் 4 ப்ளஸ் அதே போல் இரண்டாம் உறுப்பில் lambda ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் lambda x அப்படியே எழுதிடலாம். அடுத்த உறுப்பு lambda பவர் 4 z பவர் 4 என அமையும். மைனஸ் 75 3 முறை பெருக்கும் பொழுது lambda cube y cube 4 முறை பெருக்கும் பொழுது lambda பவர் 4 z பவர் 4 பை பகுதி மதிப்பு 2 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா lambda ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் lambda ஸ்கொயர் y ஸ்கொயர் என அமைகிறது. இந்த உறுப்புகளில் 5 பெருக்க lambda cube lambda பவர் 4 ரெண்டையும் கூட்டிட்டோம்னா lambda பவர் 7 x cube y பவர் 4 ப்ளஸ் lambda ஸ்கொயர் பெருக்க lambda எனும் பொழுது lambda cube x y ஸ்கொயர் அதே போல் lambda cube ஒரு 4ஐயும் கூட்டிட்டோம்னா lambda பவர் 7 x y ஸ்கொயர் z பவர் 4 என அமைகிறது. மைனஸ் 75 lambda பவர் 7 y cube z பவர் 4 பை பகுதியில் ஒரு lambda ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் தொகுதி மதிப்புகளில் 3 உறுப்புகளில் lambda பவர் 7 ஆனது பொதுவாக அமைந்துள்ளது. அதை வெளியில் எடுக்க போக 5x cube y பவர் 4 ப்ளஸ் 7x y ஸ்கொயர் z பவர் 4 மைனஸ் 75 y cube z பவர் 4 என மீதம் ப்ராக்கெட்டில் அமையும். பை lambda ஸ்கொயர் பெருக்கல் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் lambda ஸ்கொயரையும் lambda பவர் 7ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 7ல் 2 கழிச்சிட்டோம்னா மீதம் 5. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளானது f of f என்ற சார்பை குறிப்பிடும். எனவே f of lambda x, lambda y, lambda z என்பது லாம்டாவின் அடுக்கு 5 f of x, y, z ஐ குறிப்பிடுகிறது. f of x, y, z pயின் மதிப்பு 5 உடையதால் therefore சார்பு f ஆனது படி 5 உடைய சமபடித்தான சார்பு ஆகும். ஆய்லரின் தேற்றத்தை பயன்படுத்தி தேவையான மதிப்பை கணக்கிடலாம். ஆய்லரின் தேற்றம் f என்ற சார்பை வைத்து நாம் எழுதும் பொழுது ஆய்லரின் தேற்றமானது x dou f by dou x 3 மாறிகள் அமைந்துள்ளதால் y dou f by dou y இதே போல் z dou f by dou z எழுதலாம் ஈக்குவல் டு pf. pயின் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது x dou f by dou x plus y dou f by dou y plus z dou f by dou z equal to pயின் மதிப்பு 5 5f ஆகும். இங்கே நம்ம கணக்கிட வேண்டியது தீர்வில்
எஃப் என்ற சார்பு கிடையாது, டபிள்யூ தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ எஃப் என்பது எதை எஃப்னு எடுத்திருக்கிறோம், இ பவர் டபிள்யூவை தான் எஃப்னு எடுத்திருக்கிறதுனால எஃப்க்கு பதிலாக இ பவர் டபிள்யூன்னு பிரதியிடலாம். பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ இ பவர் டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட் டோ இ பவர் டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 5. எஃப்க்கு பதிலாக இ பவர் டபிள்யூ, எஃப்க்கு பதிலாக மதிப்பு இ பவர் டபிள்யூ. இ பவர் டபிள்யூவை இ பவர் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு இ பவர் டபிள்யூ தான். என டபிள்யூ என்பது எக்ஸ் ஒய் இசட் என்ற 3 மாறிகளையுமே சார்ந்து அமைந்துள்ளது. இப்போ இ பவர் டபிள்யூ எக்ஸை பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா இ பவர் டபிள்யூ பெருக்கல் டோ வி பை டோ எக்ஸ்ன்னு எழுதலாம். அடுத்த ஒன்று இ பவர் டபிள்யூ பெருக்கல் டோ டபிள்யூ பை டோ ஒய்ன்னு குறிப்பிடலாம். இசட்டு இ பவர் டபிள்யூ பெருக்கல் டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு 5 இ பவர் டபிள்யூ. இடதுபுறம் இருக்கக்கூடிய 3 உறுப்புகள்லையும் சரி வலதுபுற மதிப்புலையும் சரி இ பவர் டபிள்யூ பொதுவாக அமைந்துள்ளதால் இ பவர் டபிள்யூவால் வகுக்கலாம். வகுக்கும் பொழுது மதிப்பு எக்ஸ் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட்டு டோ டபிள்யூ பை டோ இசட் ஈக்குவல் டு வலதுபுறம் இ பவர் டபிள்யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பு 5. எனவே தேவையான மதிப்பு என்ன, தேர்ஃபோர் எக்ஸ் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ டபிள்யூ பை டோ ஒய் ப்ளஸ் இசட்டு டோ டபிள்யூ பை டோ இசட்டின் மதிப்பு தான் கேட்டிருக்கு. மதிப்பானது 5 என கிடைத்துள்ளது.